கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆஸ்காட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, குதிரை ஏன் இதுல அந்த வசனத்துல வருதுன்னா, குதிரையை போல திறனுள்ள உயிரினங்கள் இல்லை. குதிரை அவ்வளவு வேகமாக ஓடுகக்கூடிய ஆற்றில் உள்ள ஒரு உயிரினம் என்றால் அது குதிரை தான். ஆனால் குதிரை எவ்வளவுதான் ஆயத்தமாக்கப்பட்டாலும், எத்தனைதான் அதற்கான கவச உடைகள் போட்டு அதுல மேல வைக்கக்கூடிய உட்காருவதற்கான இடம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தா கூட அதில் ஒரு நபர் ஏறினால் மாத்திரம்தான் ஜெயம் கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, குதிரை தானாய் ஓடி ஜெயம் பெற்றது சரித்திரம் கிடையாது. குதிரையின் மேல் ஒரு ஆள் இருக்க வேண்டும். குதிரையை வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் தேவை. அப்படி அந்த குதிரையின் மேல் ஏறக்கூடிய நபர் யாராக இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் குதிரை ஜெயமான குதிரையாய் மாறுகிறது. இந்த வசனத்தை பாருங்க, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரை ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் அந்த குதிரையின் மேல் இருப்பாரை ஆனால், அது ஒரு மனுஷர் அந்த குதிரையின் மேல் ஏறுவாரை ஆனால், அது கர்த்தராக இருப்பாரை ஆனால், அந்த குதிரை ஜெயமான குதிரையாய் மாறும். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க ஒரு வசனத்தை பாசிச்சேன்னா உங்களுக்கான அர்த்தம் புரியும். பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 32வது அதிகாரத்துல அதுல 8வது வசனம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீங்க பாருங்க, ஒரு குதிரை இருக்குமே ஆனால் அதற்குடைய வாய் கட்டப்பட வேண்டும். அதனுடைய வாயிலிருந்து கடிவாளம் போடப்பட்டு அதை ஒருவர் கண்காணிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். அப்படி செய்தால் ஒழிய குதிரை அது அவருடைய பேச்சை கேட்குமே ஆனால் அது ஜெயமுள்ள குதிரையாய் மாறுகிறது. நீங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தான் குதிரை. நம்ம எவ்வளவுதான் ஆயத்தமானாலும் சரி, கர்த்தர் நமக்கு போதிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகாது. வசனத்தை பாருங்க, 8வது வசனம் எப்படியாய் சொல்கிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தர் நமக்கு தேவையான ஆலோசனையை தந்து நடத்துவாரே ஆனால், நம்ம ஆயத்தமானாலும் சரி, ஆயத்தமாகாட்டாலும் சரி, அற்புதம் நடக்கும், ஜெயம் கிடைக்கும். ஒருவேளை கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வரவில்லை, கர்த்தர் நம்மை போதிக்கவில்லை என்றால் நம்ம எவ்வளவுதான் ஆயத்தமானாலும் சரி, அந்த காரியம் ஜெயமாவதற்கு கடினம்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை ஞானி என்று ஒருபோதும் நம்ம எண்ணிடக்கூடாது. நம்முடைய சுயமான யோசனைகளை ஒருபோதும் போயிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார் கலாத்தியர்ல, அவரை கர்த்தர் அழைத்த பிறகு அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அப்போஸ்தலனிடத்தில் போகாமல் வனாந்தரத்துக்கு போனார், கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்பதற்காக. அவருடைய ஊழியம் ஆசீர்வாதமான ஊழியமாய் மாறிற்று. குதிரையாகிய நாம் நமக்கு ஜெயம் வர வேண்டுமாய் ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆலோசனை வர வேண்டும். நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். நம் மேல் அவர் ஏற வேண்டும். நம் மேல் அவர் பயணிக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல், உங்களுடைய உள்ளான ஆலோசனைகளின் படி நடவாமல், கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய திட்டங்களுக்கும் கீழ்ப்படியை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஏறெடுக்கப்பட்ட கேட்கப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாரும், ஆசீர்வதித்தருளும். உடைய திருக்கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நீதியுள்ள பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.